இந்த படம் எடுத்து யாரோ அவருக்கு என் கண்ணு முன்னாடி திம்ட்டான். ஹலோ நண்பா நண்பீஸ், ஃபைனலி 4 நாள் அப்புறம் நம்மளுக்கு டைம் கிடச்சி, டிக்கெட்டும் கிடச்சி, அந்த ஏற்ற காசும் கிடச்சி இன்னைக்கு தான் நம்மளுக்கு. சரி, நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம தளபதி சினிமா கோட்டு சினிமா கண்டோம். இந்த கோட்டு சினிமா ஸ்டார்டிங்லேயே வேற லெவல். நம்ம விஜயகாந்த் சாரை வச்சுக்கின்னு நம்ம ஓப்பனிங்கில் வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த சீன் வரைக்கும் பார்க்க. அண்ட் இந்த படத்துக்கு கோட்டுன்னு இல்லாமல் வேற ஒரு பேர் இன்னும் வச்சிருக்கலாம்னா ட்விஸ்ட்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த சினிமா ஓப்பனிங் சீனும் ட்விஸ்ட்டு, எண்டிங் சீனும் ட்விஸ்ட்டு, இன்டர்வல் சீன் முன்னாடியே ட்விஸ்ட்டு, இன்டர்வல் சீனுக்கு அப்புறமே ட்விஸ்ட்டு, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்கும். இந்த சினிமாவில் ஸ்டோரிக்குன்னா வேற லெவல் எக்கச்சக்கமான ட்விஸ்டிங் இருக்கும் இந்த சினிமா மொத்தத்துலையும். அண்ட் இந்த சினிமாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ட்விஸ்ட்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அத்தனை ட்விஸ்டிங் இருக்குது இந்த சினிமா எல்லாமே. அண்ட் இந்த ட்விஸ்ட்டுக்கு இந்த பக்கத்தில் வச்சா இந்த சினிமாவில் ஏகப்பட்ட டைலாக்ஸ்க்கு டபுள் மீனிங்காக இருக்குது. டபுள் மீனிங்காக டீப் மீனிங்கு. அந்த டீப் மீனிங் என்னன்னா தளபதி கெரியரில் ஏகப்பட்ட ஃபேன் வார்ஸ்க்கு அண்ட் இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் அண்ட் புல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க இந்த டைலாக்ஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் சிவகார்த்திகேயன் கிட்ட தளபதி வந்து கிரவுண்டில் இருக்க ஆயிரக்கணக்கான உயிர் உன்னை உன் அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் சார் என்ன சொல்லுவாருன்னா, சார் ஒரு நிமிஷம், நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க இனிமேல் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. இதுக்கு இன்னும் மீனிங் என்னன்னா, இதோட உன்னை தளபதி வந்து கம்ப்ளீட்டா பாலிடிக் ஃபீல்டுக்கு போப்பாரு இல்லையா, அதனால உன்னை கோடிக்கணக்கான உயிரிங்களை என்டர்டைன் பண்றது உங்களோட பொறுப்பு தான் சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சார் கிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் சார் வந்து, சார் இதோட நீங்க ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலையா போறீங்கன்னு தெரியுது, ஸோ உண்மைட்டு இது ஏன் பொறுப்புன்னு சொல்லுவாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, இதோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க ஜனங்களுக்கு நல்லது பண்றதுக்கோசம் போறீங்க இனிமேட்டு, அது எனக்கு புரியுது, நீங்கள் ஒன்றுமேட்டு அந்த வேலை பாருங்க, நானும் வந்து ஜனங்களை என்டர்டைன் பண்ணுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார். இது மாதிரி ஏகப்பட்டான டைலாக்ஸ் வேற லெவல் டீப் மீனிங்கோட எழுதியிருக்காங்க. இந்த படம் எடுத்த ஒரு மாதிரி கண்ணு முன்னாடி தம்பிட்டு அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு ஊர்கோலமே பண்ணி வைக்கலாம். அவ்வளோ வேற லெவலாக எழுதியிருக்காரு இந்த கதையை. அண்ட் அந்த டைலாக்ஸ் கூட சூப்பராக எழுதியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். ஓகே, இந்த ஃபைனலி இந்த சினிமாவுக்கு நம்ம ஒரு 10/10 ரேட்டிங் கொடுத்தாலும் தப்பு இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் சினிமா. நான் வந்து தளபதி ஃபேன் மாத்திரம் அசலாக கிடையாது. நான் வந்து ஆந்திரா சைடு பக்கம் அண்ட் பவன் கல்யாணோட பக்தர்னு சொல்லலாம் நான். அண்ட் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஸ் எ சினிமா லவர் இந்த எனக்கு கோட்டு சினிமா வந்து வேற லெவலில் பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது 10/10 ரேட்டிங் கொடுத்தாலும் கம்மி தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிக்காதது ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோலேருந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தவிர்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.